கிருஷ்ணரோட இதயம் இன்னும் இந்த பூமியில தான் இருக்கு. அதுவும் உயிரோட துடிச்சிட்டு இருக்கு. இந்தியாவில் ஒரு கோயில்ல இதை தினம் தினம் பூஜை பண்ணிட்டு ரொம்ப பத்திரமா பாதுகாத்துட்டு வராங்கிறது நிறைய பேரோட நம்பிக்கையா இருக்கு. ஆனா இந்த விஷயமே தெரியாதவங்க கூட இந்த ஒரு கோயிலை ரொம்பவும் பவர்ஃபுல்லாகவும் ரொம்பவும் ஆச்சரியமா பார்க்கறதுக்கு காரணம் இந்த கோயில்ல தினம் தினம் நடக்கிற சர்வசாதாரணமான அபூர்வங்கள் தான். ஆனா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ போட்டதுக்கு காரணம் கிருஷ்ணரோட இதயம் எப்படி இங்க வரைக்கும் வந்துச்சு, இந்த கோவில் எப்படி உருவாச்சுங்கிற கதையை தான். வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் சரண். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பூரி ஜெகநாத் டெம்பிளை பத்தி தான். இந்தியாவில் ஒரிசாங்கிற ஸ்டேட்ல கடலோரமா இருக்க பூரிங்கிற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது தான் இந்த பூரி ஜெகநாத் டெம்பிள். விஷ்ணு பகவானுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கோவில் தான் ஜெகநாத் டெம்பிள். ஜெகத்னா யூனிவர்ஸ், நாத்னா கடவுள். ஸோ யூனிவர்ஸோட கடவுளுங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். இந்த ஒரு கோவில்ல 4 யுகமும் சம்பந்தப்பட்டிருக்கு. 4 யுகத்துல இருக்க முக்கியமான சம்பவங்களும் முக்கியமான நபர்களும் பிரபலங்களும் இந்த ஒரு கதையில சம்பந்தப்பட்டிருக்காங்க. இப்படிதான் இந்த ஒரு கோயில் உருவாச்சு. கிருஷ்ணரோட ஹார்ட்டும் இங்க டிராவல் பண்ணி வந்துச்சு. ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட சத்யுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், நம்ம இப்ப இருக்கிற கலியுகம், இந்த 4 யுகத்திலுமே நடந்த முக்கியமான சம்பவங்களை பார்க்கும்போது தான் ஒரு கதை எப்படி உருவாச்சு, எப்படி முடிஞ்சிச்சுங்கிறது கரெக்டா புரியும். ஸோ நம்ம இந்த கதையை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம 3வது யுகமான துவாபர யுகத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் போனோம். துவாபர யுகம் அதாவது கிருஷ்ணரோட யுகம். ஸோ இந்த ஒரு யுகத்துல மகாபாரதம் நடந்துச்சு. ஸோ இந்த ஒரு கதைப்படி பார்த்தீங்கன்னா காந்தாரி அதாவது துரியோதனோட அம்மா குருக்ஷேத்திர போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதான் குருக்ஷேத்திர போர் முடிஞ்சிருந்தாலும் நிறைய பேரோட உயிர் போச்சு, தன்னோட மகன்களும் இறந்துட்டாங்கிற கோபத்துல கிருஷ்ணரை சபிக்கிறாங்க. அதாவது என்னதான் இதெல்லாம் நடந்திருந்தாலுமே கூட கிருஷ்ணர் இதெல்லாமே நினைச்சிருந்தா ஒரு கடவுளா இதை நிறுத்திருக்கலாம், தடுத்திருக்கலாங்கிறது தான் அவங்களோட கோபம். இதனால அவங்க சொல்றது என்னன்னா அடுத்த 36 வருஷத்துல அவரோட மதுரா இடமே மூழ்கிடும், அதுல இருக்க ஜனங்க ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு அழிஞ்சு போவாங்க, கிருஷ்ணரும் அழிஞ்சிருவாருங்கிறது தான். இது எல்லாமே உணர்ந்த கிருஷ்ணர் அங்கிருந்து போறாரு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு மதுரால இருக்க ஜனங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அழிவு வந்துருச்சுங்கிறது உணர்ந்து கிருஷ்ணர் வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற மரத்துக்கடியில போய் மெடிடேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் ஜாராங்கிற ஒரு வேட்டையன் அந்த ஒரு காட்டுக்கு வேட்டையாட வரான். அப்போ கிருஷ்ணரோட கால் விரலை பார்த்து மான் தான் அங்க படுத்துட்டு இருக்குன்னு நினைச்சு வேட்டையாடுறான். ஸோ இதுக்கப்புறம் தான் தெரியுது கிருஷ்ணரை தான் அவர் அம்பால வேட்டையாடி இருக்காருங்க. கிருஷ்ணரோட உயிர் ஆல்ரெடி காப்பாற்ற முடியாத நிலையில தான் இருக்கு. இது தெரிஞ்சு ஜாரா ரொம்ப மன்னிப்பும் கேட்கிறாரு. ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு இது எதுக்குமே வருத்தப்பட தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே விதிப்படி நடக்குது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இவர் சொன்ன விதிங்கிறது காந்தாரியோட சாபம். ஆனா அதுதான் இல்லை. ஏன்னா என்னதான் காந்தாரியோட சாபமா இருந்தாலும் ஜாராங்கிறவரோட கையால, அதுவும் ஒரு வேட்டையனோட கையால கிருஷ்ணரோட உயிர் போறதுக்கு காரணம் இந்த சாபம் மட்டும் இல்லை, கிருஷ்ணர் கொடுத்த ஒரு சத்தியமும் தான். ஸோ இது தெரிஞ்சுக்கிறோம்னா முன்னாடி இருக்கிற திரேதாயுகத்துக்கு தான் இப்போ நம்ம போனோம். யுகத்துல 2வது யுகம் தான் திரேதாயுகம். ஸோ இந்த ஒரு காலத்துல தான் ராமர் பிறந்தாரு. ஸோ இதுதான் ராமாயணம். ராமாயணத்துல வனவாசத்துல போகும்போது சீதை கடத்தப்பட்டதால ராமர் சீதையை தேடிட்டு காட்டுக்குள்ள போகும்போது தான் ஹனுமரையும் மீட் பண்றாரு. தனக்காக ஒரு சேனையும் உருவாக்க ட்ரை பண்றாரு. இந்த ஒரு நேரத்துல தான் கிஷ்கிந்தையை தாண்டும் போது சுக்ரீவனை சந்திக்கிறாரு. ஆக்சுவலா சுக்ரீவன் வந்துட்டு ராமர் கிட்ட ஒரு உதவி கேட்டு வராரு. அந்த உதவி என்னன்னா வாலிங்கிற தன்னோட அண்ணன் தன்னோட ஒய்ஃபை கடத்திட்டு போய் வச்சிருக்கிறதாவும் இதனால வாலியை கொல்லணுங்கிறது தான் சுக்ரீவனோட ரிக்வெஸ்ட். வாலியும் சுக்ரீவனும் யாருன்னா வானர கூட்டத்தோட ராஜாங்கள். ஸோ அதனால இவங்க எல்லாருமே பார்க்கறதுக்கு ஹனுமார் மாதிரியே இருப்பாங்க. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக ராமர் வரும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது. வாலி முன்னாடி யாரு நின்னாலும் அந்த எதிரியோட பாதி சக்தி வாலிக்கு போயிடும். அதனால வாலி அழிக்கிறது ரொம்பவே கஷ்டங்கிறது. ராமர் வந்துட்டு சுக்ரீவனை போய் வாலியோட சண்டை போட சொல்றாரு. அந்த நேரத்துல தன்னோட அம்பால கொலை பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா சுக்ரீவன் அடிபட்டு ரிட்டர்ன் வராரு. வாலிய ராமரால கொல்ல முடியல. அப்போ ஏன்னு கேட்கும் போதுதான் சொல்றாரு 2 பேருமே வானரர்களா இருக்கிறதுனால பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க, சோ யாரு கொல்றதுன்னு தெரியலங்கிறதுக்காக சுக்ரீவனுக்கு ஒரு மாலையை போட்டு மறுபடியும் அனுப்புறாரு சண்டைக்கு. இந்த ஒரு சண்டையில மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று கரெக்டா ராமர் வாலியை கொன்னுடுறாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச வாலி ரொம்பவே கஷ்டப்படுறாரு, சோகம் அடைகிறாரு. ஏன்னா அவரு ரொம்ப நாளாவே ராமரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டவரு, ராமரோட மிகப்பெரிய பக்தனும் கூட. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச ராமர் வாலியை கிட்ட எதனால மரத்து பின்னாடி ஒளிஞ்சிருந்து தாக்குனதாகவும் எதனால தாக்குனதாகவும் காரணத்தை சொன்னதுக்கு அப்புறம் வாலியும் அதை ஏத்துக்கிறாரு. ஆனா இந்த ஒரு நேரத்துல தான் ராமர் வாலிக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கிறாரு. அதாவது அடுத்த ஜென்மத்துல நான் கிருஷ்ணராகவும் வாலி ஜாராவாகவும் ராமர் கிருஷ்ணராகவும் பிறந்து வரும்போது ஜாரா கிருஷ்ணரோட உயிரெடுக்கிறாரு. ஸோ இது எல்லாமே கடவுளோட ஒரு லீலை. ஸோ இதனாலதான் இது எல்லாமே கிருஷ்ணர் விதிப்படி தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ ராமர் இறந்ததுக்கு அப்புறம் திரேதாயுகம் முடியுது.
கிருஷ்ணரோட அடிவில் தான் துவாபர யுகம் முடியுது. ஸோ துவாபர யுகத்துக்கு அப்புறம் தான் கலியுகம் உருவாகுது. இந்த ஒரு நேரத்தில் தான் ஜாராங்கிறவர் அர்ஜுனர் கிட்ட போய் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவும் சொல்றாரு. இதனால கிருஷ்ணரோட உடம்ப இவங்க எரிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. கிருஷ்ணரோட உடல் மொத்தமா எரிஞ்சாலுமே கூட அந்த உடம்புல ஒரே ஒரு விஷயம், அதாவது அவரோட இதய பகுதியில் ஒரு விஷயம் எரியாம அப்படியே இருக்கு. இந்த ஒரு விஷயத்த என்ன பண்ணணும்னு தெரியாம இருக்கும் போதுதான் அவங்களுக்கு ஒரு தெய்வீகமான குரல் கேட்குது. அதாவது கடல்ல விடுறதுக்காக ஒரு உத்தரவு வருது. ஸோ அந்த ஒரு தெய்வீக குரலுக்கு ஏற்ற மாதிரியே இவங்களும் கிருஷ்ணரோட இதயத்தை கடல்ல வச்சு விட்டுடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பிஸ்வாபாசு, ஸோ இவரு வந்துட்டு ஒரு ஆதிவாசி கூட்டத்தை சேர்ந்த ஒரு ராஜா. ஸோ இந்த ஒரு ராஜாக்கு இந்த ஒரு இதயம் கிடைச்சதாகவும் இந்த ஒரு இதயத்தை குகைக்குள்ள வச்சு இவங்க ஒரு சாமியா வேற யார்கிட்டையும் சொல்லாம தன்னோட கூட்டம் மட்டும் இதை பூஜை பண்ணிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த ஒரு நேரத்துல தான் விஷ்ணு பகவானோட ரொம்ப பெரிய பக்தனான ராஜா இந்திரத்யுமன் இந்த ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இந்த ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே அவர் தன்னோட முக்கியமான பிரிஸ்டான வித்யாபதி கிட்ட இந்த ஒரு இடத்தை கண்டுபிடிக்க சொல்றாரு. ஏன்னா இந்த ஒரு இடம் பூரியில இருக்குங்கிறது தெரியுமே தவிர பூரியில எந்த இடத்துல இந்த காட்டுல எந்த காட்டுல இவங்க இருக்காங்க, எங்க இதை கும்பிடுறாங்க, எங்க வழிபடுறாங்கிறது தெரியாது. இதனால வித்யாபதி ரொம்ப நாள் டிராவல் பண்ணி பூரிக்கு போய் அடைகிறாரு. அங்க பிஸ்வாபாசுவை பார்த்து இதை ரிக்வெஸ்ட் பண்ணும்போது பிஸ்வாபாசு இதை காட்டுறதுக்கு ரெடியா இல்லை. அதனால விரக்தி அடைந்த வித்யாபதி அந்த காட்டிலே தங்கும் போது பிஸ்வாபாசுவோட பொண்ணை லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பிஸ்வாபாசு கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணி இந்த ஒரு கோயிலை பார்க்கணும்னு சொல்றாரு. இதனால மறுக்க முடியாததால ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு பிஸ்வாபாசு. அதாவது இந்த ஒரு கோயிலுக்கு போனோம்னா கண்ணை கட்டிட்டு தான் போகணும், அப்படி இல்லைன்னா காட்ட முடியாதுன்றாரு. ஸோ இதுக்கு வித்யாபதி ஒத்துட்டு கண்ணை கட்டிட்டு போறாரு. பட் கையில கொஞ்சம் கடுகு எடுத்துட்டு போறாரு. ஸோ குகைக்கு போற வழி எல்லாமே அந்த கடுகை கொஞ்சம் கொஞ்சமா தூவி விட்டுட்டே போய் அந்த ஒரு சிலையை பார்க்கறாரு. அதாவது ஒரு நீல் மாதவ் ஒரு உருவம் ப்ளூ கலர்ல சாமியா வழிபாடு செய்யறத இவரு பார்க்கறாரு. ஸோ அதை பார்த்த சந்தோஷத்துல ரிட்டர்ன் போய் ராஜா கிட்ட சொல்லி அவரையும் கூப்பிட்டுட்டு வராரு. ஸோ இந்த ஒரு நேரத்தில் அந்த கடுகு எல்லாமே விளைஞ்சு செடியாக முளைச்சிருக்கு. ஸோ அதனால இவங்களால வழி கண்டுபிடிச்சிட்டு கூடவே போக முடியுது. ஆனால் இவங்க அந்த குகைக்குள்ளே போய் பார்க்கும்போது அங்கே அந்த நீல் மாதவ் இல்லை. ஸோ இதனால ரொம்ப விரக்தி அடைந்து சோகமான ராஜா இந்திரத்யுமன் ரொம்பவே கோவப்படுறாரு. இந்த இடத்த விட்டு வரமாட்டான்னு சொல்றாரு. அப்போ அவருக்கு ஒரு தெய்வீக குரல்ல உங்களோட லைஃப்ல நான் கண்டிப்பா தெரியுவேன்னு ஒரு குரல் வருது. அதை நம்பி அவர் மறுபடி தன்னோட பேலஸ்க்கு போய் சேர்றாரு. ராஜா இந்திரத்யுமனுக்கு சடனா ஒரு நைட்ல கனவுல வந்துட்டு இப்படி கடல்ல கட்டை மிதந்துட்டு வரும், அதை எடுத்துன்னு வந்து எனக்காக ஒரு கோவில் கட்டுன்னு விஷ்ணுவோட குரல் கேட்குது. ஸோ இதனால மறுநாள் போய் கடல்ல தேடுறாரு. அவருக்கு அதே மாதிரி ஒரு கட்டை கிடைக்குது. பட் அதை தூக்க ட்ரை பண்ணும்போது மொத்த ஜனமும் சேர்ந்து தூக்கினாலும் அதை தூக்க முடியல. மறுபடி கஷ்டப்படுறாரு, சோகம் அடைகிறாரு. இந்த நேரத்தில் தான் விஷ்ணுவோட குரல் கேட்குது. ஸோ பிஸ்வாபாசுவோட கூட்டத்தை கூப்பிட்டு இதை எடுக்க சொல்றாரு. அப்போ எல்லாருமே சேர்ந்து எடுக்கும்போது இந்த ஒரு கட்டையை தூக்க முடியுது. இதை எடுத்துன்னு போய் பேலஸ்ல வச்சாலுமே கூட இதுல விஷ்ணுக்கான ஒரு சிலையை உருவாக்குறதுக்கு அங்க இருக்கிற யாராலையுமே முடியல. அந்த நேரத்துல தான் விஸ்வகர்மாங்கிற கடவுளுங்களுக்கான ஆர்கிடெக்சர் அந்த இடத்துல மார்வேஷத்துல வந்து ஒரு கண்டிஷன் வைக்கிறாரு. இந்த சிலையை உருவாக்கணும்னா 21 நாள் நான் ஒரு அடைஞ்ச இடத்துல, நான் ஒரு கதவு மூடின இடத்துல சிலையை உருவாக்குவேன். இந்த 21 நாளும் எனக்கு சாப்பாடு தண்ணி எதுவும் கொடுக்கக்கூடாது, என்ன ஆனாலும் எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த ஒரு கதவை திறக்கக்கூடாதுன்னு. ஸோ இதை ஏற்றுக்கிட்டு கதவை சாத்துறாங்க. 15 நாள் கழிச்சு அந்த ரூம்ல இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. இதனால பதறி போன குண்டிச்சா ராணி, அதாவது இந்திரத்யுமனோட ஒய்ஃபான குண்டிச்சாங்கிறவங்க ரொம்பவே பதட்டம் ஆகுறாங்க. ராஜா கிட்ட சொல்லி கதவை திறக்க வைக்கிறாங்க. ஸோ வேற எந்த வழியும் இல்லாமல் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து பார்த்தா அங்க இருந்த அந்த சிற்பியை காணும். மொத்தமா 3 முழுமையடையாத சிலை இருக்கு. ஒன்னு ஜெகநாத், இன்னொன்னு தங்கச்சி சுபத்ரா, இன்னொன்னு அண்ணன் பாலபத்ரா. ஸோ 3மே முழுசா இல்லாம கட்டையில சின்ன சின்ன உருவமா இருக்கு. அவசரப்பட்டு கதவு திறந்ததால ரொம்பவே வருத்தப்படுறாரு. இந்த நேரத்துல ஒரு தெய்வீக குரல் வந்து கவலைப்படாத, இதுவே போதும் அப்படின்னு சொன்னதால இதையே கோவிலா கட்டி ஸோ இந்த ஒரு சிலையை அங்க வச்சு வழிபாடு செய்யறாங்க. இப்படிதான் பூரி ஜெகநாத் கோவில் உருவாச்சு. ஸோ இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே நாளில், ஒரு மாசத்துல இல்லை ஒரு வருஷத்துல நடக்கல. நூற்றாண்டுகள் கேப் இருக்கு. ஏன்னா ஒரு யுகமும் முடியறதுக்கு நிறைய 1000 வருஷங்கள் ஆகும். ஸோ அப்படி திரேதா யுகம், துவாபர யுகம் இதெல்லாம் தாண்டி, அதாவது கிருஷ்ணரோட இதயத்தை கடல்ல வச்சு 1 வருஷம் 2 வருஷத்துல பிஸ்வாபாசு கிடைக்கல. இது தாண்டினதே நிறைய நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு விஷயம் பிஸ்வாபாசு கையில் அடைஞ்சது. ஸோ இது எல்லாமே ரொம்பவே ஒரு பெரிய டைம் லைன் இருக்கு, ரொம்பவே ஒரு பெரிய கேப் இருக்கு ஒரு விஷயத்துக்கும் நடுவில். ஸோ இப்படி தான் இந்த ஒரு கோவில் உருவாச்சு. இதனால தான் இது ரொம்பவே பெரிய ஹிஸ்டரி கொண்ட ஒரு கோவில். கிருஷ்ணரோட இதயம் இந்த கோவில் இருக்குங்கிறதுக்கு நிறைய ரெஃபரன்சஸ் இன்னமும் ப்ரெசென்ட்ல நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ அதில் ஒரு விஷயம்தான்
12 வருஷத்துலேருந்து 19 வருஷத்துக்கு நடுவில் மாற்றப்படுற இந்த கோயிலோட சிலைகள். இந்த கோயிலோட சிலைங்களை மாற்றி மறுபடி புது சிலைங்களை அங்கே வைப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான பூஜாரிக்கு நைட்டில் கனவு வந்து அந்த கனவில் அந்த கட்டை எங்கே இருக்குன்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் அவங்க தேடி போகும்போது அந்த கட்டையும் அந்த இடத்துல கிடைக்குது. அதில் மறுபடி 3 சிலையுமே உருவாக்கப்பட்டு மாற்றப்படுது. ஆனால் இதை மாற்றுறதுக்கு அவங்க பண்ணுற விஷயம், உள்ளே போகிற எல்லா பூஜாரியுமே கண்ணையும் கட்டிட்டு கையும் கட்டிட்டு தான் இதை மாற்றுவாங்க. ஏன்னா அவங்க மாற்றும் போது பழைய சிலையிலேருந்து ஒரு விஷயத்தை எடுத்து புது சிலையில் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் கிருஷ்ணாவோட இதயமாக கருதப்படுது. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் கிருஷ்ணரோட இதயம் இன்னமும் அந்த கோயிலில் இருக்க நம்பப்படுது. இந்த ஒரு விஷயத்தை யாராச்சும் கண்ணு கட்டாமல் பார்த்தா அவங்களுக்கு உயிரே போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. இதை கையால் மாற்றின பூஜாரிங்களில் நிறைய பேர் இதை மாற்றும் போது கையில் ஏதோ ஒரு ஓடுற முயலை கையில் பிடிச்சிருந்த ஒரு ஃபீலிங் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது அந்த இதயம் யூனிவர்ஸை தாண்டி ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கும்னு தான் நிறைய பேர் நம்புகிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரத்த யாத்திரை பற்றி தான். ஸோ ரத்த யாத்திரைங்கிறது நம்மளோட தேர் திருவிழாவை தான் அங்கே ரத்த யாத்திரான்றாங்க. ஆனால் இந்த ரத்த யாத்திரையிலையுமே நிறைய விஷயம் ரொம்பவே ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ஒரு விஷயம் வெறும் பூரியில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் நிறைய கண்ட்ரீஸில் இந்த தேர் இழுக்கப்படுது. ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, இந்த ரத்த யாத்திரைக்கு 15 நாள் முன்னாடி 3 கடவுளுக்குமே ஜுரம் வந்துடும். அதாவது ரத்த யாத்திரைக்கு எக்ஸாக்டாக 15 டேஸ் முன்னாடி தேவஸ்நானம்னு சாமிங்களை குளிப்பாட்டும் போது இவங்க எல்லாருக்குமே ஜுரம் வந்து உடம்பு முடியாமல் போகுது. இதனால் நெக்ஸ்ட்டு 15 டேஸ்க்கு கோயிலை மொத்தமாக மூடிடுவாங்க. கடவுள் 3 பேருக்குமே ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட்டும் நடக்கும். டாக்டர் அடிக்கடி வந்து இவங்களோட ஹெல்த்தை செக் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இங்கே 3 பேருமே இந்த 15 நாளில் குணமடைஞ்சு நல்ல ஒரு பிரசாதத்தை சாப்பிட்டு ரொம்பவே ஆக்டிவ் ஆனதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே கிளம்பி தன்னோட சித்தி வீடான குண்டிச்சா, அதாவது இந்திரதியுமனோட ஒய்ஃபான குண்டிச்சாங்கிறவங்களுக்கு ஒரு கோவில் இருக்குது பூரி ஜெகநாத்லேருந்து எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர்ஸில். ஸோ இந்த 3 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகிறது தான் ரத்த யாத்திரைன்னு சொல்லப்படுது. என்னதான் இந்த ரத்த யாத்திரை வெறும் 3 கிலோமீட்டர் இருந்தாலும் இதை ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு 8லேருந்து 9 மணி நேரம் ஆகும். ஏன்னா அவ்வளோ ஜனம் இதை சுற்றி நிற்கும். இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அந்த ஊரோட ராஜா தன்னோட கோல்டன் தொடப்பத்தால் வந்து அந்த ரத்த யாத்திரைக்கு முன்னாடி இருக்க இடத்த பெருக்கி விட்டதுக்கு அப்புறம் தான் இந்த 3 ரதமும் ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு ஆச்சரியமான விஷயம் இந்த ரத்த யாத்திரையில் நடக்கிறது என்னென்னா, கடவுளுங்கள் உக்காந்துட்டு இருக்க இந்த ரதத்தை அதோட கரெக்டான டைமுக்கு முன்னாடி எவ்வளோ பேர், எத்தனை 1000 பேர், லட்சம் பேர் பிடிச்சி இழுத்தாலும் ஒரு இன்ச்சு கூட நகராது. ஆனால் அதோட சரியான சமயம் வரும்போது யாருமே இழுக்கலைனாலும் அந்த ரதம் தானாகவே மூவ் ஆகும். ஸோ இதுவும் ஒரு ஆச்சரியம் ரத யாத்திரையிலையும் சரி, பூரி ஜெகநாத் கோயிலையுமே சரி. ஸோ இதுக்கப்புறம் இவங்க 8 hours ட்ராவல் பண்ணி போய் குண்டிச்சா டெம்பிளில் 9 நாள் தங்கிட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு பேர் தான் பாகுடா யாத்திரா. ஸோ இந்த ஒரு யாத்திரையில் ரிட்டர்ன் ஜெகநாத் வந்துட்டு பூரி ஜெகநாத் கோயிலுக்கே 3 பேர் வந்து சேருவாங்க. இந்த மொத்த பீரியடுமே ஒரிசால ஒரு ரொம்ப பெரிய ஃபெஸ்டிவலா மொத்த கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், ஸ்கூல், காலேஜஸ் எல்லாமே க்ளோஸ்ல தான் இருக்கும். இப்போ இந்த கோயிலில் தினம் நடக்கிற சில அதிசயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஒரு கோயிலுக்கு மேலே நோ ஃப்ளையிங் ஜோன்னு கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு. இந்த கோயிலை சுற்றி ஒரு ஏரோப்ளேனும் பறக்காது, ட்ரோனும் பறக்க தடை. ஆனால் பறவைகள் பறக்கிறதுக்கு தடை இல்லை. இருந்தாலுமே கூட நீங்கள் இதுக்கு மேலே எந்த ஒரு பறவையும் பறக்கிறதையோ இல்லை கோபுரத்து மேலே உட்காரதையோ பார்க்க முடியாது. கோயிலோட பிரசாதம் கூட்டம் எவ்வளோ அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, பிரசாதம் எக்ஸ்ட்ராவாகவும் வேஸ்ட் ஆகிறது இல்லை, யாருக்குமே பிரசாதம் போகாமல் இருக்கிறதோ இல்லை. எவ்வளோ கூட்டம் வருதோ அவங்க எல்லாருக்குமே எக்ஸாக்டாக அன்னைக்கு பிரசாதம் உருவாக்கப்படும். இது வந்துட்டு ரொம்பவே ஒரு தெய்வீகமான விஷயமா பார்க்கப்படுது. இதை விட முக்கியமானது தான் இந்த பிரசாதம் உருவாகிற விதம். 7 பானை ஒன்னோட ஒன்று மேலே வச்சு தான் இந்த பிரசாதத்தை உருவாக்கப்படுது. ஆனால் கீழே இருக்கிற பானை ஃபர்ஸ்ட் வேகாமல் ரொம்பவே மேலே இருக்கிற முதல் பானை தான் முதல்ல வேகுது. அதுக்கப்புறம் மேலேருந்து 2வது, மேலேருந்து 3வது, கடைசியாக தான் கீழே நெருப்புக்கு கிட்ட இருக்கிற 7வது பானையில் இருக்க பிரசாதம் வேகுது. இதுவே ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயம். இதுக்கப்புறம் கோவிலுக்குள்ளே நீங்கள் ஒன்ஸ் போனதுக்கப்புறம் வெளியே இருக்கிற வண்டி சத்தம், ஜனங்களோட சத்தம், இவ்வளோ என் பக்கத்தில் இருக்க கடலோட அலையோட சத்தம் கூட கேட்காதுன்னு சொல்லப்படுது. இந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற ஃப்ளாக் கொடியை வந்துட்டு தினம் மாற்றியே ஆகணும். அப்படி இது ஒரே ஒரு நாள் மிஸ் ஆச்சுன்னா கூட கோவிலை 18 வருஷத்துக்கு மூடப்பட வேண்டியதாக வரும்னு சொல்லப்படுது. ஆனால் இது வரைக்கும் இந்த ஃப்ளாகை தினம் மாற்றுறது மிஸ் பண்ணதே இல்லை. அடுத்து நம்ம பிரகதீஸ்வரர் கோயில் மாதிரி இந்த ஒரு கோயிலோட நிழல் எங்கேயுமே கீழே விழாது. ஸோ நீங்கள் டேல எந்த டைமில் பார்த்தாலும் இதோட ஷேடோ நீங்கள் எங்கேயுமே பார்க்கவே முடியாது. ஸோ இந்த ஒரு கதையில் நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் கேட்ட கதையில் சின்ன விஷயங்கள் சேஞ்சஸ் இருக்கலாம். சில கதைப்படி
கிருஷ்ணரோட காது தான் மான் மாதிரி தெரிஞ்சதாகவும் கிருஷ்ணரோட தொடை தான் மான் மாதிரி தெரிஞ்சதாகவும் சில கதைகள் இருக்கும். இன்னும் சில கதைகளில் பிஸ்வாபாசு தான் ஜாராங்கிற ஆதிவாசி மறுபடி பிறந்து பிஸ்வாபாசுவா உருவெடுக்கிறதாகவும் சொல்லப்படுது. இன்னும் சில கதையில் நீல் மாதவ்னு பிஸ்வாபாசு கும்பிட்டு வந்த கோவில் வந்துட்டு இந்த ஒரு ஹார்ட் இல்லை, அது வந்துட்டு காலகாலமாக ஆல்ரெடி அவங்க சீக்கிரட்டாக கும்பிட்டு வந்ததாகவும் ராஜா இந்திரத்யும்னனுக்கு கடலில் கிடைச்ச கட்டை தான் கிருஷ்ணரோட இதயமாகவும் அது நூற்றாண்டு காலமாக ட்ராவல் பண்ணிட்டு வந்ததால் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தெய்வீகமான ஒரு உருவத்துக்கு சேஞ்ச் ஆகி ஒரு கட்டையாக கையில் கிடைச்சதாகவும் சில கதைகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டைம் கேப், டைம் ட்ராவலாக இருக்கலாம், இல்லை டைம் கிளிட்சாக இருக்கலாம். இந்திரத்யும்னன் எப்படி பிஸ்வாபாசுவை மீட் பண்ணாரு? ஏன்னா அவர் இருந்தது துவாபர யுகம் இல்லை சத்யுகம், அதாவது ராமர் வாலியை கொல்றதுக்கு முன்னாடி, கிருஷ்ணரை ஜாரா கொல்றதுக்கு முன்னாடியே இந்திரத்யும்னன் இருந்ததா சில கதைகளில் வரும். ஸோ இது எல்லாமே எப்படி நடந்ததுங்கிறது இல்லாமல் கடைசியாக இந்த ஒரு சில கதைகளால் தான் இந்த ஒரு கோயில் உருவாச்சு. ஸோ அதனால் இந்த கோவில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான விஷ்ணு கோவிலாகவும் பார்க்கணும். நீங்கள் இந்த ஒரு கதையில் இருக்கிற டைம் கேப்பை பற்றி யோசிக்காமல் கடவுளோட அந்த பவரை நம்புங்க, அவரோட தெய்வீகத்தை நம்புங்க. அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆச்சு இந்த ஒரு கோயிலுக்கு ட்ராவல் பண்ணி நீங்களும் கடவுளோட ஆசையை பெற்று வரணுங்கிறது தான் என்னோட ஆசை. இந்த ஒரு வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருந்தால் நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் இருந்து நான் அதை இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.